ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ட்ரெயின் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம டெய்லி குடும்பத்தை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களோட குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தினம் தினம் ஒரு 59 ரூபா நீங்கள் சேமிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களோட படிப்பு மற்றும் திருமணத்திற்கு பேருதவியாகவே இருக்கும். அதாவது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அவங்களோட படிப்பு, அதாவது +2 முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கலாம். அதுபோக அவங்களோட 25வது வயசில் 12 லட்ச ரூபா கிடைக்கும். ஸோ உங்களோட ஆண் பெண் இருபாலருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஸ்கீமாகவே இருக்கும், இந்த திட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், இதை பண்ணினா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்னன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாடுபட்டு அன்னன்னைக்கு நம்ம குடும்பத்தை தாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டம் அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட குழந்தைகள், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றவங்க அப்படின்னா ஸோ அவங்க ஏதாவது ஒன்று அவங்களுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டெய்லியுமே ஓடிட்டுருக்கோம். ஸோ ட்ரெயின் மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்னன்னைக்கு குடும்பத்தை தாட்டுறதே பெரிய விஷயமாகவே இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்களோட படிப்பு நல்லா இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும், அந்த திருமணத்திற்கு உண்டான செலவு நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டாக இது ஜீவன் தருண் அப்படிங்கிற இந்த திட்டம், இது எதில் ஆக்குபைட் ஆகிருக்கு அப்படின்னா லைஃப் இந்தியா இன்சூரன்ஸ், அதாவது LIC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் தருண் அப்படிங்கிற இந்த திட்டம் இருக்குது. உங்கள் குழந்தை பிறந்த 30 நாட்கள்லேருந்து உங்கள் குழந்தைக்கு 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயனடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகை செலுத்துறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 வயது வரைக்கும் நீங்கள் செலுத்துவீங்க. அதை 1 by 1 நான் பிரேக்கப்பாகவே சார்ட் மூலமாக காட்டுறேன். ஸோ பாலிசி முதிர்வு காலம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 25 ஆண்டுகள், அதிகபட்சமாகவே 25 ஆண்டுகள் தான். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு 0 to, அதாவது 30 நாள், உங்கள் குழந்தை பிறந்த 30 நாள்லேருந்து உங்கள் குழந்தைக்கு 12 வயசு ஆகிற வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த ஜீவன் தருண் அப்படிங்கிற திட்டத்தில் இணையலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இணைஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சென்ட்ரலில் ஏதாவது லோன் வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். பாலிசியின் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் செலுத்தக்கூடிய நபர் அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது இன்சிடெண்ட் ஆயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு உண்டான பணம் எல்லாமே வரும். ஓகேங்களா? இது எல்லாமே நான் இந்த திட்டத்தில் இருக்கிறது தான். ஸோ அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காத வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது தான். பட் நடந்துட்டால் அதோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் வச்சுருக்காங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் இணைங்க. என்னென்ன அப்படின்னு எல்லாமே நான் பிரேக்கப்போட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் ஆகுது. நான் எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே சொல்கிறேன். இயர் 2 வருஷம் ஆகுது. அந்த குழந்தையோட பேர் பார்த்திங்க அப்படின்னா என் பேரே வச்சுக்கிறேன், பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏஜ் 2 வருஷம் ஆகுது. இதோட திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஜீவன் தருண் அப்படிங்கிற இந்த திட்டம். ஷம் அஷ்யூர்ட் அப்படிங்கிறது 5 லட்ச ரூபாய்க்குள்ளே நம்ம போடுறோம். அதாவது 5 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது நம்ம பணமாக செலுத்தவே மாட்டோம். அது பாலிசியோட ஷம் அஷ்யூர்டுன்னு தான் சொல்லுவோம். டேர்ம் பார்த்திங்கன்னா 23 வருஷம். அந்த குழந்தைக்கு 2 வருஷம் ஆகுது. ப்ரீமியம் பேமெண்ட் எத்தனை வருஷம் வரைக்கும் ப்ரீமியம் கட்டுவோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுமே அந்த 18 வருஷங்கிறது தான் ப்ரீமியம். ஓகேங்களா? அவங்க 12 வருஷத்துலேருந்து கட்டினாலுமே 18 வருஷத்துக்குள்ளே தான் கட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் பிறந்திருக்கு 30 நாள் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு 18 வருஷம் வரைக்கும் மாதம் கட்டணும். அது என்ன அமௌண்ட்டு எல்லாமே நம்ம சொல்கிறோம். ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் அப்படிங்கிற அந்த 5 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது வேவர் பெனிஃபிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மாதம் 2133 ரூபா செலுத்துறீங்க. அதாவது டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 69 ரூபா உங்களோட குழந்தைகளுக்காக. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காக ஓடுறீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக தான் ஓடுறீங்க உழைக்கிறீங்க, எல்லாமே அவங்களுக்காக தான். சில பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சந்தோஷத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெய்லியும் செலவு பண்ணுற அந்த ஒரு அமௌண்ட் இருக்கும். அதுபோக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சேமிப்பு மாதிரி இந்த 69 ரூபா அவங்கவுங்க குழந்தைகளுக்காக ஒதுக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் 2133 ரூபா அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா அதிகபட்ச அமௌண்ட் சொல்கிறது. இதை விடவும் கம்மியாலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் செலுத்தலாம், 1500, 1200 இந்த மாதிரிலாம் செலுத்தலாம். அதுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ மாதம் 2133 ரூபா நீங்கள் செலுத்துறீங்க. ஒவ்வொரு நாளும் 69 ரூபா நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா
இந்திய கவர்மெண்ட், அதாவது இந்திய கவர்மெண்ட் மூலமாக ரன் பண்ணக்கூடிய ஒரு எல்ஐசியிலிருந்து தான் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே வரி பண்ண தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்திய அரசு துறையின் மூலமாக இயங்கக்கூடியது. இது ஒரு பொதுப்பணித்துறை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் டெய்லி 69 ரூபா வந்து சேமித்து மாதம் 2133 ரூபா வந்து பே பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்கிறேன். ஒருவேளை நான் வந்து மாதம் என்னால் செலுத்த முடியாது, நான் ஒரே டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் நான் செலுத்திடுறேன் அப்படின்னா நீங்கள் அது வந்து குறையும் அந்த அமௌண்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபா நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா செலுத்துனீங்க அப்படின்னா 18 வருஷம் நீங்கள் செலுத்தணும். அவ்வளோதான். வருஷம் 25,000 ரூபா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு 18 வருஷம் வரைக்கும் செலுத்தணும். ஒருவேளை அந்த குழந்தைக்கு 5 வருஷம் ஆகுது அப்படின்னா அடுத்த 13 வருஷத்துக்கு நீங்கள் செலுத்தணும். ஒருவேளை அந்த குழந்தைக்கு 10 வருஷம் ஆகுதுன்னா நீங்கள் அடுத்த 8 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட்டு செலுத்தணும். ஓகேங்களா? ஸோ இப்போது வருஷம்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் வருஷம் செலுத்த முடியாது, நான் 6 மாதத்துக்கு ஒருக்கா செலுத்திக்கிறேன் அப்படின்னா 12,660 ரூபா நீங்கள் செலுத்தணும். இல்லை அப்படி இல்லை, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா குவார்ட்டர்லியாக செலுத்துகிறேன் அப்படின்னா 6,400 ரூபா செலுத்தணும். அப்படி முடியல, நான் மாதம் என்கிட்ட அமௌண்ட் இருந்தால் ஸோ செலவாயிரும், நான் மாதமாகவே செலுத்திடுறேன் அப்படின்னா 2,133 ரூபா செலுத்தணும். இது எல்லாத்துக்குமே பேஸ் பார்த்தீங்கன்னா தினம் வெறும் 69 ரூபா உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் சேமிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதுக்கு அடுத்தா பார்த்திங்கன்னா அது எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு 2 வருஷத்து குழந்தைக்கு நீங்கள் இந்த மாதிரி தினம் 69 ரூபா நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட 18 வருஷத்து வரைக்கும் நீங்கள் 4,50,000 ரூபா வந்து சேமிப்பீங்க. ஆனால் எல்ஐசி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 11,54,000 ரூபாய் கொடுக்கும். இதுக்கு டேக்ஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் பேயராக இருந்தீங்கனாலுமே இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போனஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தராங்க அப்படின்னா 5,29,000 ரூபா தராங்க. ஃபைனல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 12,50,000 ரூபா தராங்க. உங்களோட ப்ரீமியம் போக நீங்கள் எவ்வளோ செலுத்தியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு 2 வருஷம் இயர்லி பே பண்ணுறாங்க. 25,043 ரூபா பே பண்ணுறாங்க. எப்போ வரைக்கும் பே பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைக்கு 18 வருஷம் வரைக்கும் பே பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 2 வருஷம் விட்டுட்டு 20வது வருஷத்துலேருந்து 24வது வருஷம் வரைக்கும் அது பிரேக்கு. நீங்கள் எந்த அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட், ஓகேங்களா? வெயிட்டிங் பீரியடுங்கிறது இல்லை, நீங்கள் அந்தந்த வருஷத்தில் 21, 22, 23, 24 இந்த 4 வருஷத்தில் கூட உங்களுக்கு சம் ஆஃப் அமௌண்ட் வேணும் அப்படின்னா எல்ஐசிலேருந்து வாங்கிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஸோ நான் அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி 4 வருஷம் வெயிட்டிங் பீரியட் ஆச்சுன்னா 24வது வருஷம் முடிஞ்சு 25வது வருஷம் உங்களுக்கு லம்பாக எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 11,54,000 ரூபா தருவாங்க. இது கேரண்டியாக வந்து தருவாங்க. டேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 1,43,352 ரூபா டேக்ஸ் ஸ்லாப், அதுவும் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். 30% அந்த ஸ்லாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மிச்சமாகும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட பெனிஃபிட் பேட்டர்ன் இலிஸ்ட்ரேஷனில் நம்ம பார்த்தோம். அதாவது 2 வருஷமோ அந்த குழந்தைக்கு எத்தனை வருஷமோ ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 11,54,000 கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அந்த குழந்தைக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அந்த குழந்தைக்கு 2 வருஷமாக இருக்குன்னா, ஒருவேளை அந்த குழந்தைக்கு 1 வருஷமாக இருக்குன்னா அந்த பேரண்ட்ஸுக்கு 13 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? மாதம் இதை விட கம்மியாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் பே பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் அந்த குழந்தைக்கு 2 வருஷம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏஜ் இப்போ 2 வயசு நடக்குது அப்படின்னா அவங்க வருஷம் 25,043 ரூபா அவங்களோட பெற்றோர் அப்பாவோ அம்மாவோ அவங்க வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது மாதமாக பே பண்ணுறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் பே பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு கரெக்டாக 19 வருஷங்கும் போது அவங்க வந்து அவங்களோட பணம் செலுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஸோ வருஷம் 25,000 ரூபா செலுத்திடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு 19 வருஷங்கும் போது அந்த பணம் செலுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா 20, 21, 22, 23, 24 அந்த குழந்தைக்கு 24 வயசு வரைக்கும் அவங்க செலுத்தவே தேவையில்லை. 20லிருந்து 24 அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க பேமெண்ட் எதுவுமே அந்த பேரண்ட்ஸ் வந்து எல்ஐசிக்கு கட்ட தேவை கிடையாது. ஸோ கரெக்டாக அந்த குழந்தைக்கு 25வது வருஷம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக யாரோட அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களோ, அதாவது அந்த அக்கௌண்ட் 18 வருஷம் ஆச்சுனாவே எல்ஐசிலேருந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த குழந்தையோட பேங்க் டீட்டெயில்ஸு அந்த குழந்தையோட எல்லா ப்ரூஃப்ஸு எல்லாமே கேட்பாங்க. வாங்கிட்டு அந்த குழந்தைக்கே டைரெக்டாக வந்து அந்த பணத்தை செலுத்திடுவாங்க. 11,54,000 ரூபா அப்படிங்கிறது செலுத்திடுவாங்க. பட் இந்த குழந்தைக்காக அந்த பேரண்ட்ஸ் ஒதுக்குனது எவ்வளோ அப்படின்னா டெய்லி 69 ரூபா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா
4,50,000 ரூபா அவங்க செலுத்தியிருக்காங்க. ஆனால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 11,54,000 ரூபா அந்த குழந்தைக்காக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்டு. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கும், என் குழந்தை இப்போது 12th முடிச்சிருச்சு, 18 வருஷத்தில் 12th முடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அடுத்தது காலேஜெல்லாம் சேர்த்தணும், அப்போ எனக்கு பணம் வேணும். ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைக்கு வந்து 22 வருஷத்தில் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் அதை எப்படி நம்ம வாங்குறது? ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கீமில் நம்ம பெனிஃபிட் ஆக முடியுமா அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு, ஒருவேளை 18 வயது நிறைவடைந்தவுடன் அடுத்த 5 ஆண்டுக்கு உங்களோட குழந்தையோட படிப்போ மற்றும் திருமண செலவுக்கோ வருடம் எல்ஐசி வந்து என்னென்ன பயன்கள் தராங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதே தான், அந்த குழந்தைக்கு 2 வருஷம் ஆகுது. ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான பாலிசி எடுக்கிறோம். 23 வருஷம் அதோட டேர்ம் சொல்கிறோம். ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 18 வருஷம் தான் செலுத்த போகிறோம். அதே 5 லட்ச ரூபா பாலிசி பெனிஃபிட், வேவர் பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பணம் முன்னாடியே நீங்கள் எடுக்கிறீங்க, வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் செலுத்துகிற தொகையை விட வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முன்னே டெய்லி வந்து 69 ரூபா நீங்கள் சேமித்து உங்கள் குழந்தைகளுக்காக வச்சுட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு 18, 19, 20 எல்லா வருஷமே எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வேணும், வர வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். அதுக்காக டெய்லி 74 ரூபா வந்து நீங்கள் செலவு பண்ணணும். ஃபஸ்ட்டு 69 ரூபா செலவு பண்ணால் 25வது வருஷத்தில் உங்களுக்கு 11,54,000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் 74 ரூபா சேமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதையும் வந்து சொல்லிடுறேன். இப்போது அதே குழந்தைக்கு 2 வருஷம் 26,949 ரூபா செலுத்துறீங்க. ஸோ இந்த குழந்தைக்கு அதே 19 வருஷம் வரைக்கும் நீங்கள் செலுத்திட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் 20வது வருஷம் இந்த குழந்தை ஒரு காலேஜுக்கு போகுது, உங்களோட பையனோ பொண்ணோ காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா வருஷம் 75,000 ரூபா வரும். ஓகேங்களா? 75,000, 20வது வருஷத்தில் 75,000, 21ல் 75,000, 22ல் 75,000, இந்த மாதிரி 24 வருஷம் வரைக்கும் 75,000 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தைக்கு 25வது வருஷம் ஆகுதுன்னா அது ஒரு 8 லட்ச ரூபா, 7,79,000 ரூபா வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதே பெனிஃபிட் தான், 11,54,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செலுத்துனது பார்த்தீங்கன்னா 4,85,000 ரூபா செலுத்தியிருக்கீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட பெனிஃபிட்டு. இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் ஜீவன் தருண் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா பிறந்து 30 நாட்கள்லேருந்து அந்த குழந்தைக்கு 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்றாட பழப்பு நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், தினம் தினம் ஒரு 60 ரூபாய் 70 ரூபா அவங்களுக்காக சேமித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 60-70 ரூபா சேமிக்கிறோன்னா நம்ம டெய்லியுமே தெரியாது இவ்வளோ தான் போயிட்டுருக்கு, ஒரு 70 ரூபா போகிறது அதெல்லாம் தெரியாது. ஒரு 500 ரூபா 400 ரூபா சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக ஒரு சேமிப்புக்காக ஒரு 60 ரூபா 70 ரூபா ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு அந்த குழந்தை பெருசாகும்போது அவங்களோட படிப்புக்கோ ஸோ ஒருவேளை ஏதாவது திருமணத்திற்கோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டு 12 லட்சம் 13 லட்சம் அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம சேமிக்க முடியலையே, நம்ம குழந்தைக்கு வந்து ஸோ திருமணத்தை நடத்த முடியலையே, நம்ம குழந்தை ஆசைப்பட்டதை படிக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பேரண்ட்ஸுக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன தான் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட் ஆனீங்க அப்படின்னா ஸோ அது உங்களோட குழந்தைகளுக்கு, அதாவது உங்களால் வந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தான் வந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அப்படி சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்படிப்பட்ட இந்த காரணத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய பேர் ஏழ்மையில் வாழ்கிறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜீவன் தருண் அப்படிங்கிற பாலிசி ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு திட்டமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திட்டத்தை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், நம்பரும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சிறப்பான முறையில் எல்ஐசி ஸ்கீம் நம்மளே போட்டு தருவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஜிஎஸ்டி எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஐடியில் இதை 30% ஸ்லாபில் நீங்கள் வந்து அதை பெனிஃபிட்டும் அடைஞ்சிக்கலாம், ஐடிஆர்லேயும் பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து உங்களோட ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்தந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பேருதவியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பான முறையில் ஒரே நாளில் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அடைகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம்.
ஸோ கண்டிப்பாக மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.